அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள் நினைத்து பார்க்க முடியுமா? ஸ்டாலினை தோற்கடித்த கொளத்தூர் தொகுதி மக்களை கேடு கெட்ட மக்கள் என விமர்சனம் செய்த திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனிற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது. எந்த வகையிலும் எவரையும் வீழ்த்தி விடுவோம். அந்த வகையிலே திருச்சி தேர்தல் எங்களுடைய தளபதி போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு காலையில் நாங்கள் வச்சிருக்கோம். எங்களுடைய தன்ன தொகுதி எப்படி தெரியுமா? அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள் நினைத்து பார்க்க முடியுமா? இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகளிருக்கு 1000 உதவித்தொகை கொடுக்கும். நாங்க வந்தா 2000 தருவோம்னு சொன்னோம். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சர் நாங்க வந்தா 2500 கொடுப்போம்னு சொன்னோம். நீ 2500 கொடுத்திருக்கணும்ல. இன்னைக்கு எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்திருந்தால் இந்த தாய்மார்களுக்கெல்லாம் 2000 கொடுத்திருப்பார். இனி உள்ளாட்சி தேர்தலாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாலும் சரி, இந்த தேவக எந்த இடத்திலும் நுழைய முடியாத அளவுக்கு அடித்து விரட்டுவோம். அதற்கு தயாராகுங்கள். அந்த வகையிலே தளபதி தான் அடுத்த முதலமைச்சர். 4 மாசம் 6 மாசம் கழிச்சு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.